இன்னைக்கு சாட்டர்டேனால கொஞ்சம் ஸ்லோவா தான் நின்னு சமைச்சுட்டு இருந்தேன். அதனால எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் உள்ள போட்டு வதக்கி எடுத்து, அத அரைச்சு எடுத்து, முட்டை கிரேவி தான் வச்சுக்கிட்டேன் காலையிலைக்கு. அப்புறம் மதியத்துக்கு வந்து 2 மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இத வந்து இன்னைக்கு கழுவதுக்கு தான் ஒரு பாடு பட்டுட்டேன். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா முட்டி மோதி எடுத்து கழுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5, 6 துண்டு போல பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் தான் திருவிட்டு இருந்தேன். தேங்காவும் திருவி சரி அப்ப இதையும் கொஞ்சம் வித்தியாசமா வைப்போம்ன்னு சொல்லிட்டு, எப்போதே போல வைக்காம இதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் நெறைய எண்ணெய் விட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து மசாலாவையும் உள்ள போட்டு, அப்படியே வச்சு எடுத்தேன். ஆனா பெரிய அளவுல அது ஒண்ணும் டேஸ்ட் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து மீனையும் பொரிச்சு, அதையுமே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு, பெப்பர் சிக்கன் மாரி இத வந்து பெப்பர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டுமே சாப்பிடக்கு வந்துட்டாங்க. மீன் அப்பதான் அடுப்புல கிடந்துச்சு. உடனே அவங்களுக்கு எல்லாம் குடுத்து, மீன் மட்டும் கொஞ்சம் வத்தல, கொஞ்சம் தண்ணி மாரி இருந்துச்சு. அவங்களுக்கு வச்சு குடுத்து, "எப்படி இருக்குன்னு?" சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு ரொம்பவே அந்த பெப்பர் ஃபிஷ் வந்து பிடிச்சிருந்து.